உங்களுக்கு தெரியும் இந்த பேகும் பார்த்தா தெரியும் எவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது, இது எவ்வளோ புதுசாக இருக்குதுன்னு. ட்ரெயின் கார் வந்து பிஜி ரோட்டில் தான் நிற்பாங்க, என்னமோ பைக் ஓட்டுறது சரக்கு அடிச்சிட்டு இருக்கான்னு. இப்போ நம்ம வந்து இது கண்ணாடி கிளாஸில் கொடுத்துருந்தோம்னா கண்டிப்பாக அப்படி தான் வச்சுருப்பாங்க. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு லாங் ரைடு ஒன்று போக போகிறேன், சென்னை டு ஊட்டி. இன்றைக்கி டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா December 20, டைம் 2:30 ஆகுது. ஆக்சுவலி இந்த ட்ரிப்பு நான் வந்து டிசம்பர் மந்த் போகணுன்னு ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு இருந்தேன். லாஸ்ட் டைம் கூட நான் ஊட்டி போனது, என் ஒய்ஃப் கூட போன டைம் வந்து February ஸ்டார்டிங்கில் போனேன்னு நினைக்கிறேன். டிசம்பர் மந்த் ரொம்ப நாள் பிளான் பண்ணிட்டுருந்தேன் போனேன்னு. இதான் ஃபஸ்ட் டைம் நான் போகிறேன் டிசம்பர் மந்த்து. இந்த ரைடு நம்ம பார்த்திங்கன்னா சோலோ ரைடு. நம்ம இங்கேருந்து நான் மட்டும்தான் போகிறேன். இங்கேருந்து பார்க்கலாம். இப்போ வந்து வீட்டிலேருந்து ஒரு 3 மணிக்கு நான் கிளம்புற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். இங்கே லக்கேஜெலாம் பைக்கில் எடுத்து வச்சு கிளம்புற நேரம் எப்படியும் 3 மணி ஆகிடும். அங்கே போய் கோயம்புத்தூர் ஒரு மதியான டைம் ரீச் ஆகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். அங்கேருந்து ஒரு லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 1 hour அப்புறம் கிளம்பி ஒரு 3 மணி அந்த மாதிரி ஊட்டி ரீச் ஆகுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம். நெக்ஸ்ட் அங்கே வந்து நான் ரூம் கூட அங்கே புக் பண்ணலை, இனிமேல் தான் போகிற டைம் தான் பார்க்கணும். பார்த்துருந்தேன் ஆல்ரெடி. எல்லாமே மதியானம் 12 PM அந்த மாதிரி தான் செக்இன் காமிக்குது. ஸோ பார்க்கலாம். நமக்கு போன நேரம் கோயம்புத்தூர் போயிட்டு புக் பண்ணிக்கலான்னு அப்படியே விட்டேன். நான் என்ன லக்கேஜ்லாம் இன்றைக்கி எடுத்துகிட்டு போகிறேன்னா காமிக்கிறேன். இதுதான் 2 சேடல் பேக். இதில் வந்து ஃபுல்லாக ட்ரெஸ் வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 ட்ரெஸ், அப்புறம் கேமரா பேக்கில் வந்து கேமரா எடுத்து உள்ளாடி வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம ஹெல்மெட், இது கோபுரம் மட்டும் அதுதான் இப்போ வீடியோ பண்ணிகிட்ருக்கிறேன். சரி, அப்படியே கீழே போய்ட்டு பைக்கில் ஃபிட் பண்ணிவிட்டு கிளம்பலாம். நைட் நம்ம லேட் நைட் கிளம்புறதுனால 3 மணிக்கு கிளம்புறதுனால இது ஃப்ளாஸ்கில் வந்து பிளாக் டீ போட்டு வச்சுருக்கேன். சரி, போகிற டைம் யூஸ் ஆகுன்ட்டு உள்ளாடி ஒரு கப்பு ஒன்று சில்வர் கப் வச்சுருக்கேன். சரி வாங்க, நீ போயிட்டு பைக்கில் மாட்டிக்கிட்டு அப்படியே கிளம்பிடலாம். ஃபஸ்ட்டு போயிட்டு பெட்ரோல் போடணும். போட்டுட்டு அப்படியே கிளம்பிட வேண்டியதுதான். பெட்ரோல் போட்டு அப்படியே ஒரு பைபாஸ் போகுது வரைக்கும் வீடியோ கண்டினியூ பண்ணிட்டு, பைபாஸ் நம்மளுக்கு வந்து பக்கம் தான், ஒரு பெட்ரோல் போட்டப்புறம் ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 நிமிஷம் தான் பைபாஸ் போயிடலாம். நம்ம பின்னாடி வேற பேக் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் மாட்டியிருக்கேன். சேடல் கரெக்டாக இருக்கான்னு கூட தெரியல. பெட்ரோல் பங்க் போயிட்டு செக் பண்ணணும் லைட்டா ஓகேவா அப்படின்னு. ஃபஸ்ட்டு ஒரு ஃபுல் டேங்க் போட்டுருவோம். ஃபஸ்ட்டு எவ்வளோ பிடிக்குதுன்னு தெரியல. நம்ம எப்போ வீட்டிலேருந்து கிளம்பியிருக்கோம்னா கரெக்டாக 3:30. நான் 3 மணிக்கு கிளம்பணும்னு பிளான் பண்ணேன். ஆனால் வந்து 3:30 ஆகிடுச்சு. எங்கேயாவது ஃப்ரீயாக டைம் கிடைக்கும் போது ஃபஸ்ட் இங்கேருந்து நம்ம சிட்டியை விட்டு தாண்டி இருக்கோம். லேட் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் பஸ்ஸுக்கு எல்லாம் வந்துட்டு இருக்கோம், டிராஃபிக் ஆகிடும். ஸோ ஒரு மணி 3:40 ஆகுது. இப்போது 3:40. இங்கே வந்து 4:20 காமிக்கிறீங்க. ஆக்சுவலி டைம் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக ஓடிட்டு இருக்கேன். நான் லாஸ்ட் ட்ரிப் கன்னியாகுமரி போகும்போது சொன்னேன்னா கரெக்டாக டைம் வந்தோன்னா 3:40 காமிக்குது. பைக்கில் 5 நிமிஷம் பைக்கில் ஸ்பீடாக இருக்கும். மெயின் ரோடு பக்கம் வந்துட்டோம். நம்ம போயிட்டு அப்படியே பெட்ரோல் போட்டுட்டு கிளம்பிட வேண்டியதுதான். பெட்ரோல் ஃபுல் டேங்க். ஐயோ, வேறமே இல்லையா? தெரியலையே, பார்க்கலாம் இருக்காங்க. அண்ணா ஃபுல் டேங்க்ண்ணா. அண்ணா ஜிபே எது? ஆமாண்ணே, ஊட்டி போயிட்டுருக்கேன். ஊட்டி போகிறேன்னு. இப்போ என்ன 3:40 ஆகுது. கோயம்புத்தூர் ஒரு 1 மணிக்கு போய் சேர்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஊட்டி ஒரு
2:30 3 மணி ஆகும். கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு 45 கிலோமீட்டர் வரும் நினைக்கிறேன். 2 வீலருக்கு என்ன நம்ம ஊர்ல இல்ல, அங்க நார்த் சைட்ல இருக்குன்னு நினைக்கிறேன். பைக்கு எல்லாம் வாங்குறாங்க சில இடத்துல. சரி ஓகேண்ணா, சரிண்ணா. மொபைல் ரீசார்ஜ் பிடிச்சிருக்குது நம்மளுக்கு, அது கவனிக்காம வீட்டில் இருந்து கிளம்பிட்டேன். இங்கே வந்து பெட்ரோல் போடுற நேரம் தான் பார்த்தேன். நம்ம அப்படியே யூ-டர்ன் பண்ணி பைபாஸ்க்கு வரணும். நம்ம இது ஃபாக்ல மாட்டிருக்கோம். 6700 செலவு பண்ணி, 6700 ஆகல நம்மளுக்கு. பைக் சர்வீஸ் பண்ணியிருக்கேன், வாட்டர் வாஷ், செயின் லூப் எல்லாம் இது பண்ணியிருந்தேன். ப்ளஸ் இதுவும் சேர்த்து லேபர் சார்ஜ்லாம் சேர்த்து 6700 ஆயிடுச்சு. லைட்டு பாருங்க வேற லெவலில் இருக்கும். ஆக்சுவலி வந்து இது ஒன்று, இப்போ என்ன எல்லோ லைட் இருக்குதா, இது மேலே இருக்க 2 லைட்டு, எல்லோ லைட்டு ஒயிட் லைட்டு, இது 2 சேர்த்து எரியும். அப்புறம் வந்து கீழே 2 இடம் மாட்டினேன் குட்டியா, அது வந்து 1500. மேலே இது பண்ணோம்னா ஒயிட் லைட்டு, கீழே இது பண்ணோம்னா எல்லோ. நான் ரொம்ப ரோடு இருட்டாக இருக்கிற இடத்துல காமிச்சு தரேன். இப்போ வந்து வேண்டாம்னு நினைக்கிறேன், சரி இருக்கட்டும் இருக்கும். சர்வீஸ் ரோடு வந்துட்டோம். கொஞ்சம் தூரம் போன அப்புறம் பைபாஸ் வந்துடும். இது நம்ம பூந்தமல்லி பைபாஸ், பூந்தமல்லி டு சாரி இது மதுரவாயில் டு தாம்பரம் பைபாஸ். ஸ்ட்ரைட்டாக போனால் இந்த சைடு போனால் வந்து குழல் அங்கே வரும், ஸ்ட்ரைட்டாக போனால் தாம்பரம் வந்தலூர். பைபாஸ் ஏற போகிறோம். ரைட், எங்கே நிப்பாட்டி பேக் ஒன்று செக் பண்ணிடுவோம். நிப்பாட்டி இதை ஒன்று செக் பண்ணிக்கிட்டு கிளம்பிடலாம். பின்னாடி வந்து ஃபீல் ஆகுது, வராதுன்னு நினைக்கிறோம். பயமாகவே இருக்குது. இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. நான் இதுக்கு கொஞ்சம் தூரம் போயிடுறேன், போயிட்டு நம்ம பார்க்கலாம். ஏதாவது பண்ணணும்னா பண்ணிக்கலாம். இப்போதைக்கு அது இருக்கட்டும். அது கொஞ்சம் இந்த ட்ரிப்பு வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்பீடாகலாம் போக வேண்டாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஒரு ஆவரேஜ் 60-80 மேலே போக வேண்டாம்னு ஒரு பிளான். நம்ம எப்போவுமே நார்மலாகவே 80-90 தான் போவோம். இது ஒரு 80 மேலே போக வேண்டாம்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த அப்படியே ஒரு 80லேயே மெயின்டைன் பண்ணுவோம். நம்ம பெட்ரோல் போட்டுட்டு 4 கிலோமீட்டர் வந்துட்டோம். இது வரைக்கும் 4.5 கிலோமீட்டர்ஸ். நான் இனி வந்து ஒரு 2-3 டோல் தாண்டின அப்புறம் அப்படியே வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். அது வரைக்கும் அப்படியே போகட்டும். கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் பக்கம் தான் வந்திருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா 7:32. நம்ம வீட்டில் இருந்து ஒரு 3 மணிக்கு கிளம்புற மாதிரி பிளான் பண்ணி வீட்டிலேருந்து 3:40 அந்த மாதிரி தான் கிளம்பணும் நம்ம. அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து பெட்ரோல் பங்க் போயிட்டு பெட்ரோல் போட்டு வெளியே வர்றதுக்கு முன்னாடி 4 மணி ஆகிடுச்சு. சரி, அதுக்கப்புறம் போரூர் ரோடில் போய்ட்டு நம்ம சேடல் பேக் வந்து கொஞ்சம் இப்படின்னு கரெக்டாக மாட்டலன்ட்டு அங்கே போயிட்டு எல்லாம் ரெடி பண்ணி அங்கேருந்து கிளம்புறதுக்கு 4:30 போரூர்லேருந்து. அதுக்கப்புறம் வந்து தாம்பரம் பக்கத்தில் வரும்போது திடீர்னு மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சரி, அப்போ நம்ம வந்து கேமரா இப்போ எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து பாருங்க, உங்களுக்கு தெரியும் 132 கிலோமீட்டர் தான் வந்திருக்கோம் நம்ம இது வரைக்கும். விழுப்புரம் பக்கம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு 15 மினிட்ஸில் விழுப்புரம் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பின்னாடி மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சா, பின்னாடி நம்மளுக்கு அந்த சேடல் பேக்கில் வந்து ஒரு நிமிஷம், பின்னாடி நம்மளுக்கு இந்த சேடல் பேக்கில் வந்து இந்த பேக்கில் தான் கேமரா இருந்துச்சு. இதுக்கப்புறம் நனைஞ்சு வந்துட்டு இந்த ரெயின் கவர் எடுத்து போட்டேன். அதில் ஒரு பெரிய சிக்கல் ஒன்று ஆகிடுச்சு. ரெயின் கவர் போட்டேன்னா
மலையில் வந்து மழையும் பெஞ்சிச்சு. உங்களுக்கு தெரியும் இந்த பேகும் பார்த்தா தெரியும் எவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது, இது எவ்வளோ புதுசாக இருக்குதுன்னு. நான் வந்து என்ன ஆகிடுச்சுன்னா வந்து நான் ரெயின் கவர் போட்டு வந்தேன். இல்லை ரெயின் கவர் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நிமிஷம் இப்போ பாருங்கள், தெரியாமல் போட்டு ரெயின் கவர் வந்து தீஞ்சு போச்சு. வண்டி நிப்பாட்டும் போது தான் பார்த்தேன் நான் நம்ம இந்த பேக் வந்து கொஞ்சம் மேலே தூக்கி வச்சிருக்க வேண்டியது. அதுக்கப்புறம் தான் பார்த்தேன் இந்த பேக் வந்து மேலே தூக்கி வச்சிருக்க வேண்டியது. இது டச் ஆகிட்டு இருந்தது. இப்போ இது பட்டது தீஞ்சு போயிருக்குது. சரி நம்ம என்ன பண்ணுறோம்னா அப்படியே கிளம்பிடுவோம். நான் 2 பேரை சொல்கிறேன் என்ன இருக்குன்னு. ஃபுல்லாக செம்ம மழை, ஃபுல்லாக டஸ்ட்டு. வரும்போது சர்வீஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். பாருங்கள் வண்டி இப்படி இருக்குன்னு ஃபுல்லாக டஸ்ட்டு. இது நம்ம அப்படியே நம்ம கிளம்பிடலாம் கைஸ். நம்ம கிளம்பிடலாம். நம்ம டைம் 7:30 தாண்டிடுச்சு. நம்ம வந்து அங்கேருந்து பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போடும்போதே ஒரு 3 மணிக்கு அங்கே ரீச் ஆகுது மாதிரி பிளான் போட்டிருந்தோம். ஸோ ஒரு 3 மணிக்கு மழை பெஞ்சனால கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஸோ 3 மணிக்கு முடியலனாலும் ஒரு 3:30 4க்கு முன்னாடியே தான் அங்கே ரீச் ஆகணும். கோயம்புத்தூர் பக்கம் போயிட்டு நியர்பை ஒரு 100 கிலோமீட்டர் இருக்கும்போது வண்டி நிப்பாட்டிட்டு ரூம் பார்க்கணும். ஏதோ எந்த ரூம் கிடைக்குதோ அப்படி புக் பண்ணிடணும். லாஸ்ட் டைம் பண்ணால் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்குன்னு தோணுது, பார்க்கலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிளம்பிடலாம். அப்படியே நான் பேசாமல் வீட்டில் இருந்து விடிஞ்ச அப்புறம் கிளம்பியிருக்கலாம். ஒரு 5:30 அந்த மாதிரி, 5:30 6 அந்த மாதிரி கிளம்பியிருக்கலாம். சீக்கிரமாக கிளம்புனது ரொம்ப தப்பாயிடுச்சு. சீக்கிரமாக தான் எப்போ கிளம்பணும், ஒரு 3:40 அந்த மாதிரி கிளம்பணும் வீட்டில் இருந்து. அதுதான் பெரிய தப்பு. இங்கே இந்த ஏரியாவில் மழையே இல்லை பாருங்க. நம்ம வந்து எங்கன்னா வந்து தாம்பரம் முன்னாடி போரூர் தாண்டி தாம்பரம் நியர்பை ஒரு 3 கிலோமீட்டர் முன்னாடியே மழை லைட்டாக தூரல் போட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சரி அப்போ தான் ஒரு சேஃபுக்காக அந்த கேமரா இருந்த பேக் மட்டும் ரெயின் கவர் போட்டு மூடி வச்சேன். கைஸ் நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன், நான் வந்து கோயம்புத்தூர் வரைக்கும் இந்த வீடியோ நம்ம கண்டினியூ பண்ணணும். நம்ம கன்னியாகுமரி விளாக் பண்ணோம்ல, சென்னை டு நாகர்கோவில் விளாக் 1 ஒரு 5 இடம் பண்ணோம். ஸோ அது மாதிரி இது நான் பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு 5-6 வீடியோ எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம இப்போ நம்ம சென்னை டு கோயம்புத்தூர் 1, அதுக்கப்புறம் வந்து ஹில்ஸ் ஏறுறது, லஞ்சு முடிச்சுட்டு அங்கேருந்து ஹில்ஸ் ஏறுறது. நம்ம 2 டோல் தாண்டிட்டோம். 2 டோல் தாண்டி தான் 3வது டோல் வரப்போகுது. இப்போதான் உளுத்தூர்பேட்டை வந்திருக்கோம். அப்படி கிளம்பிடலாம். நம்ம சரி ஒரு 10 நிமிஷம் அப்படி ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படி கிளம்புறோம். கள்ளக்குறிச்சி ரோட் போகலாமா இல்லைன்னா கள்ளக்குறிச்சி ரூட்டே போயிடும். ரெஸ்ட்டு நாளை கால் தான் அங்கே ரீச் ஆகிற மாதிரி காமிக்குது ஊட்டியில். சீக்கிரமாக ஏர்லி மார்னிங் ஆகிருக்கு கிளம்பி. பேசாமல் வந்து கொஞ்சம் லேட்டாகவே கிளம்பிருக்கலாம். கேமரா ரெக்கார்டாக வாங்குது. கைஸ் நம்ம வந்து பசிக்கு தைக்காது, அப்படி டிஃபன் சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாம். 9 மணி ஆகுது. ஏதாவது மாதிரி ஒரு குட்டி கடையாக பார்த்து நிப்பாட்டி சாப்பிட்டுட்டு கிளம்பிடலான்னு பார்க்குறேன். நம்ம வந்து வண்டி எடுக்கும் போது அங்கேருந்து வந்து வீட்டு பக்கத்தில் நம்ம ட்ரிப் போடுறதுக்கு முன்னாடி, இது ட்ரிப்பே இருந்து ரீசெட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து 1080 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டோம். 201 கிலோமீட்டர் ஓடி இருக்குது வரைக்கும் நம்மளுக்கு. பார்க்கலாம், இன்னும் 3/4 டேங்க் இருக்குது. இப்போ 3/4 டேங்க் வந்துச்சு. நீ டக்குன்னு அப்படி ஒரு 50 கிலோமீட்டர் ஓட நேரம் டக்குன்னு ஃபுல்லாக அப்படியே 1/4 டேங்க் வந்துடும். பார்க்கலாம் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடுதுன்னு. அதுக்கப்புறம் இன்னும் இப்போ எவ்வளோ பெட்ரோல் தேவைப்படுது என்னன்ட்டு பார்ப்போம். டிஃபன் நிறைய கடை இருக்குது. ஓகே, சேர் இருக்குது, நிப்பாட்டி இருக்கலாமோ? சரி வாங்க அடுத்தது பார்க்கலாம்.
டிசம்பர் மந்த் தான் சீசன் டைம் வேறு. ஸோ நான் இது வரைக்கும் ஊட்டி போயிருக்கேன், நிறைய ஒரு 4 டைம் போயிட்டு வந்திருக்கேன் ஊட்டிக்கு. ஆனால் வந்து டிசம்பர் மந்த் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் போகுது. கண்டிப்பாக டிசம்பர் மந்த் போய் ஆகணுன்ட்டு கிளம்பி வரேன். இப்போ நான் வண்டி 203 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இப்போ நான் டிஃபன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வீடியோ கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 300 கிலோமீட்டர் ஓடின அப்புறம் வீடியோ கண்டிப்பாக 400 கிலோமீட்டர் ஓடட்டும், அதுக்கப்புறம் வீடியோ கண்டிப்பாக பண்ணலாம். கோயம்புத்தூரில் போய்ட்டு ஒரு வண்டியில் ஒரு சின்ன வேலை ஒன்று பண்ண போகிறேன். பாருங்கள் நீங்கள், நான் அங்கே போய்ட்டு சொல்கிறேன் நான் கோயம்புத்தூர் போய்ட்டு என்னன்ட்டு. அப்படியே டிஃபன் சாப்பிட்லான்னு 2 தோசை ஆர்டர் பண்ணி ஒரு ஆம்லேட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு, என்னென்னா மசாலாலாம் இவங்களே பண்ணுறது, ஓனாக வாங்கி காய வச்சு அரைச்சி பண்ணுறாங்க. ஸோ வேறு லெவலில் இருந்தது. ஆனால் அவங்க பண்ணியிருந்த சாம்பார் சட்னி எல்லாம் வேறு லெவல். கார சட்னி முக்கியமாக செமையாக இருந்துச்சு. நம்ம பாட்டி அவங்கெல்லாம் பண்ணுவாங்கல்ல, பாட்டி காலத்தில் அப்படி ஒரு காரம் இருக்குல்ல, அந்த மாதிரி இருந்துச்சு, வேறு மாதிரி. இப்போ நம்ம கோயம்புத்தூர் பக்கம் வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கோம்னா ஒரு வயல் பக்கத்தில் கொண்டு வந்து ரோடு வந்து பாருங்கள். ரோடு உங்களுக்கு தெரியும், இதுதான் ரோடு. அங்கேருந்து இந்த வயல் பார்த்துட்டு அப்படியே வண்டி கொண்டதுக்கு நிப்பாட்டிட்டேன். இந்த தண்ணி ஓடுறத பார்த்தேன், சரி அப்படியே ஃபேஸ் வாஷ் பண்ணலான்ட்டு அப்படியே ஊர் மாதிரியே இருக்குது. ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அப்படி கிளம்பலான்ட்டு வண்டியை கொண்டு வந்து அப்படியே சென்டர் ஸ்டாண்ட் போட்டு பார்க் பண்ணுறீங்க. வேறு லெவலில் லொக்கேஷன். இன்னும் கோயம்புத்தூர் ஒரு 1/2 அன் ஹவர் வரணும்னு நினைக்கிறேன். 1/2 அன் ஹவரில் 1 ஹவர் ஆக போகிறது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1:15 ஆகுது. 1:15 2:15 கோயம்புத்தூர் போயிடலாம். போயிட்டு நான் சொன்ன அந்த இதை முடிச்சுட்டு அப்படியே அந்த நான் சொன்னேன்ல ஒரு பைக்குக்கு ஒரு இது பண்ணோம்னு, அதை பண்ணிட்டு அப்படியே வீடியோ கட் பண்ணிடுவேன், வீடியோ முடிச்சிடுவேன். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரேன், வந்துட்டு அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணலாம். கைஸ் கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெட்டாக இருக்குது. அது என்னன்னா வந்து நம்ம காலையில் வந்து வரும்போது மழை பெஞ்சிச்சா, இந்த பஸ்ஸு லாரியெல்லாம் ஸ்பீடாக போய் ஒன்றுமே தெரியாமல் இருக்குது. ஹெல்மெட்டில் இதை ஓப்பன் பண்ணி வச்சு ஓட்டி ஃபுல்லாக டஸ்ட் ஆகிடுச்சு. என் ஒய்ஃப் போட்டுருந்த பிளாக் டீ ஒன்று லைட்டாக குடிச்சிடலாம். ஐயோ இன்னும் போக வந்துகிட்டே இருக்குது பாருங்கள். சூடுங்க அப்படியே இருக்குது பாருங்க, போக வருதுன்னா சூப்பர். ரோட்டில் தான் நிற்பாங்க, என்னமோ பைக் ஓட்டுறது சரக்கு அடிச்சிட்டு இருக்கான்னு. இப்போ நம்ம வந்து இது கண்ணாடி கிளாஸில் குடிச்சிருந்தோம்னா கண்டிப்பாக அப்படி தான் நினச்சிருப்பாங்க. பிளாக் டீ குடிச்சு முடிச்சிட்டோம். இனி அப்படியே டம்ளரை கழுவிட்டு பேக்குக்குள்ளே வச்சுட்டு அப்படியே கிளம்பிடலாம். என்ன போல்ஸாக வருது தண்ணி. செம்மையாக இருக்குது லொக்கேஷன். பைக்கு பாருங்கள், செம்ம டஸ்ட்டு. மழை பெஞ்சிச்சா நேற்றுக்கு இல்லை மார்னிங் செம்ம டஸ்ட் ஆகிடுச்சு. வரும்போது வாட்டர் வாஷ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்தேன்.
இதுதான் மேலே தூக்கி வச்ச அப்புறம் இப்போ கொஞ்சம் ஹீட் வருது, பட் அதான் பரவாயில்ல. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி அப்படியே நம்ம கிளம்பிடலாம். அப்படியே நின்றுட்டு இருந்தால் ரொம்ப லேட் ஆகும். ஸோ கிளம்பிடலாம். அப்படியே நம்ம வந்து மேட்டுப்பாளையம் ரோடு ஏறிட்டோம். கோயம்புத்தூர் போகாமல் உள்ளாடியே காமிச்சிது ரைட் சைடு. ஸோ வந்து அப்படியே அந்த ரோட்டில் ஏறி அப்படியே வந்துட்டேன். ஃபுல்லாக இந்த மாதிரி ரோடாக தான் இருக்குது. பைபாஸ் முடிஞ்சிச்சு. சரி, உள்ளே வந்த அப்புறம் பெட்ரோல் பங்க் இருக்குது. பெட்ரோல் வேறு ரொம்ப இதாகிடுச்சு, ட்ரை ஆகிடுச்சு. ட்ரிப் எப்போ 68 கிலோமீட்டர் ஓடிச்சு. சரி, பார்த்தேன் உள்ள இப்போ ஒரு பெட்ரோல் பங்க் இருந்துச்சு. பெட்ரோல் போட்டேன் ஃபுல் டைம். 1100 ரூபா 89 காசு. நம்ம 89 98 காசு நம்ம பிடிச்சி பேங்க் ஃபில் பண்ணிட்டேன். நீ ரிட்டர்ன் வரும்போது பார்த்துக்கலாம். இது வரைக்கும் மொத்தமாக வந்து 402 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். இன்னும் நம்ம வந்து 133 கிலோமீட்டர் போகணும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2:15. நான் இந்த மேட்டுப்பாளையம் வரைக்கும் போயிட்டு இந்த வீடியோ அப்படியே முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் ஹில்ஸ் ஏறுறது நம்ம அடுத்த இதுவோ போட்டுருவோம். ஆல்ரெடி வீடியோ நிறைய எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எல்லாம் சேர்த்து பார்த்தா 30 நிமிஷம் கிட்ட வந்துடும். ஸோ ரொம்ப நிறைய இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ அதான் 2 இதுவாக போட்டுருவேன். கைஸ், நான் வந்து இன்றைக்கி நான் காலையில் கிளம்பும்போது வந்து அங்கே சென்னையிலலாம் மழை பெஞ்சிட்டு இருந்தது. அப்பப்போ மழை தூரல் போட்டே இருந்தது. சவுத் சைடு மழைன்னு சொன்னாங்க. சரி, மழை இருக்குன்ட்டு வந்து பார்த்தா இங்கே ஃபுல்லாக வெயில். பா, சரியான தலைவலி, அந்தளவு வெயில். ஆனால் ஸ்டிக்கர் கடை தான் இருக்கா பக்கத்தில்? ஸ்டிக்கர் கடை, பைக்கில் ஸ்டிக்கர் விட்டு நம்பர் பிளேட்லாம் விட்டுவாங்களா? அந்த மாதிரி கடை இருக்கா அங்கே? இல்லை, நான் பார்த்துட்டு தான் வர்றேன் கீழே இருந்து. உள்ளண்ணா இந்த சைடில் இல்லையா? மேட்டுப்பாளையம் போகிற ரோட்டில் சரி இல்லையா? நான் இங்கே தான் போகிறேன், மேட்டுப்பாளையம் ரோடு போகிறேன். அவர்கிட்ட கேட்டு பார்க்கவா? ஆனால் ஸ்டிக்கர் கடை தான் இருக்காண்ணா இங்கே. வண்டியில் ஸ்டிக்கர் விட்டுவாங்க, நம்பர் பிளேட்லாம் விட்டுவாங்க, அந்த மாதிரி கடை. ஆமாம், அங்கேயா? எவ்வளோ தூரம் இங்கேருந்து? எவ்வளோ தூரம்? ஆமாம், கடைசி கடையா? தேங்க்ஸ்ண்ணா. ஃபஸ்ட்டு சொன்னவருக்கு மைண்ட் வாய்ஸ் இப்போ இருக்கும். நான் சொன்னேன், நீ நம்பல. இன்னொருத்தர் சொன்னப்புறம் போடுற அப்படின்னு. விடுங்க, சுண்ணாம்பு. ஆமாம், அங்கே வெள்ளை கலரில் தான் இது கட்டி வச்சுருந்தாங்க, சின்ன சின்ன இதில். இருக்கு இந்த பாலம் ரோடு இங்கே போகுது, இதை உள்ள போகுது. என்னன்னா வந்து நம்ம வண்டியில் வந்து ஸ்டிக்கர் ஓட்ட போகிறோம். அதுதான் இப்போது நம்ம ஒட்டிக்கிட்டு அப்படியே வண்டி ரன்னிங்கில் இந்த வீடியோ அதோட முடிக்கிறோம். என்ன ஸ்டிக்கர்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சேனலோட நேமு. நான் வந்து அன்றைக்கி என் ஒய்ஃபை வந்து வேலைக்கு கொண்டுவிட போன நேரம் வந்து ஒய்ஃபை வேலைக்கு கொண்டுவிட போன நேரம் வந்து ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தான் ஒரு ஆள் அவங்க பைக்கில், அவங்க சேனல் நேமு. சரி, அதை பார்த்துட்டு என் ஒய்ஃப் கேட்டா, அப்போ நம்மளும் ஸ்டிக்கர் ஓட்டினா நம்ம பைக்கில் இதாகுமா அப்படின்னு. ஃபாலோவர்ஸ் வருமானு சரிதான் ஒட்டலான்ட்டு ஒரு முடிவு எடுத்து வந்துருக்கேன். தண்ணி வச்சுருக்கீங்களா? சென்டர் பார்த்தீங்கன்னா போதுங்களா? கைஸ், நம்ம வந்து பைக்கில் ஸ்டிக்கர் ஓட்டிட்டு கிளம்பிட்டோம். உங்கள்கிட்ட கிளியராக காமிக்கல, நான் இந்த வீடியோ எண்ட் பண்ணும்போது காமிக்கிறேன். இதுதான் அந்த ஸ்டிக்கர் நம்ம ஒட்டினது. ஃப்ரெண்டை வந்து யூடியூப் லோகோ, எங்கள் சேனல் நேமு,
இன்ஸ்டா லோகோ. இதே மாதிரி இந்த சைடும் வச்சுருக்கோம் பைக்கில். 160 வாங்கினாங்க. கைஸ் இப்போ தான் மலை ஏறவே ஆரம்பிச்சிருக்கோம். ஊட்டிக்கு போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் சென்னைக்கு போகாமல் கன்னியாகுமரி போகலான்ட்டு பிளான் பண்ணேன். கிறிஸ்மஸ் டைம் தெரியும் உங்களுக்கு, கன்னியாகுமரி தான் எப்படி எந்த மாதிரி வைப்பாக இருக்கான்னு. ஆங்கிலம் நம்ம வாங்கி வச்சுருக்கோம். எடுத்துகிட்டு பாருங்கள், வேறு லெவல். பூனே இருக்கிற ரூமுக்கு இன்னும் 16 கிலோமீட்டர் இருக்குது.